மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகையில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி மேலும் 6 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மே 26ஆம் தேதி வரை மலர் கண்காட்சி நீட்டிக்கப்படுவதாக பூங்கா நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் மனேஷ். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவி வருவது வழக்கம். இச்சமயங்களில் பார்த்தீங்கன்னா உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை பெறுகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவர ஆண்டுதோறும் கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி துவங்கி இன்று 20ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற்றது. மலர் கண்காட்சிக்காக வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த ஆண்டு 1 லட்சம் ரோஜா மலர், சாமந்தி மற்றும் கார்னிஷன் மலர்களை கொண்டு பிரம்மாண்டமாக டிஸ்னி வேர்ல்ட் மற்றும் அதே கதாபாத்திரத்தில் வரும் சிறுவர்கள் போன்ற மலர்கள் வடிவம் 80,000 ரோஜா மலர்களை கொண்டு பாரம்பரிய யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலையறையில் காளான், தேனி, வயலின் உள்ளிட்ட பல்வேறு மலர் அலங்காரங்கள் காட்சி சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து சென்று வருகின்றனர். இந்நிலையில் 126வது மலர் கண்காட்சியின் இறுதி நாளான இன்று மலர் கண்காட்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மு அருணா அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிலையில பாத்தீங்கன்னா உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் இந்த மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவென்ற நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக மேலும் 6 நாட்களுக்கு, அதாவது வரும் 26ஆம் தேதி வரை மலர் கண்காட்சியை நீட்டிக்கப்படுவதாக பூங்கா நிர்வாகம் தற்போது அறிவித்துள்ளது. அர்ணேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.